ஈத் அன்னைக்கு பிரியாணி கிடையாதான்னு நீங்கள்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி தான் எங்கள் ஊரில் பெருநாளைக்கு பாரம்பரியமான இந்த பெருநாள் பசியாரம் தான் இருக்கும். பிரியாணி எல்லாம் மறக்கிற அளவுக்கு இந்த பெருநாள் பசியாரம் ஈத் அன்னைக்குன்னு ஒரு டேஸ்ட் அமையும் பாருங்க. மாஷா அல்லாஹ் அப்படி இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போவும் இந்த காம்பினேஷனில் சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக வருது. அதுவும் இந்த பெருநாள் அன்னைக்கு சமைக்கிறது இருக்குது, அது என்ன மேஜிக்கோ தெரியல. அதே கைப்பக்குவமாக இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் தன்னால் வந்துடுது. அந்த சிறப்பான நாளோட பரக்கத் சந்தோஷமாக ஃபேமிலிக்காக சமைப்போம் இல்லையா? ஸோ எங்கள் ஊர் காயல்பட்டினத்தோட பாரம்பரியமான பெருநாள் பசியாரம். பட் ஒரே ஒரு ஐட்டம் மிஸ் ஆயிருக்கு. அது என்னன்னு நம்ம ஊர் ஆட்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வட்டிலப்பத்தோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏன்னா மோஸ்ட்லி பெருநாள் அன்னைக்கு வட்டிலப்ப இல்லாத விடியலே இருக்காது. இது இருக்கே வாயில வைக்கிறது தான் தெரியும், உள்ள எப்படி போதும் தெரியாது. அந்த அளவுக்கு மெய் மறந்து நம்மளை சாப்பிட வச்சிரும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி இது செய்வாங்க. கித்தூள் கருப்படியில் ஸ்பெஷலாக செஞ்சது இது. ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நாட்டுக்கோழியில கரியானம், நாட்டுக்கோழியிலேயே சேமியா. இது பெருநாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்காது. அடுத்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் கரியடை. வெளியே நல்லா மொறுன்னு உள்ள சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக அமைஞ்சிருந்தது மாஷா அல்லாஹ். அடுத்து கித்தூள் கருப்பட்டியில் செஞ்ச நம்ம ஒரு ஸ்பெஷல் தேங்காய் பால் சவரிசி அண்ட் மட்டன் கலரி கறி. இதுவுமே காயல்பட்டினத்தோட ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபைனலி இடியாப்பம் அண்ட் இட்லி. இன்னைக்கு காலையில் சமைச்சதோட சரி, நைட்டு வரைக்கும் இதுதான் சமையலே கிடையாது. அண்ட் இதில் எது மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதுவே போதுமானதாகவும் இருக்கும், பரக்கத்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் நம்ம வீட்டில் எப்பவும் பிரியாணி செய்வோம். அதே மாதிரி மறுநாள் பிரியாணி சமைச்சிருந்தோம். செஞ்சது நான். கடைசி நேரத்தில் எல்லாம் செஃப் ரேஞ்சுக்கு வந்து 2 பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் இதை சொல்லி தான் ஆகணும், பிரியாணியுடைய வேலையை செய்கிறத விட அதுக்கான பொருள்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ண போய் தான் முடிஞ்சது. ஸ்பெஷலி என்னோட தாய் மாமா, அதாவது ஆரிஃப் மாமா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க மாஷா அல்லாஹ். ஈத் vlog எங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக ஈத் vlog வரும். நம்ம ரமலான் விட்ட சேலஞ்ச் வீடியோ பாக்கி இருக்குது, அது 3மே நான் போட்டு முடிச்சுட்டு தான் ஈத் vlog போடுவேன். உங்கள் சப்போர்ட் இதை மாதிரி எப்போ கொடுங்க இன்ஷால்லா. ஏதோ நீங்க செஞ்ச மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்கல மாமா. மசாலா கலக்கிறதும் குக்கரில் ஏற்றி விட்டு வெயிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை. இல்லை முகம் மட்டும்தான் வேலை செய்வோம், முகம் மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெடிஷனல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.